ஹலோ டியர்ஸ்! தக்காளி சாதம் வந்து பிரியாணி டேஸ்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரால இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 4 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து கொஞ்சமா வந்து 1 ஸ்பூன் அளவு சோம்பையும் சேர்த்து நான் அரைச்சுக்கிறேன் நானு. ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அரைச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் 2 பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா வந்து 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். என் பையனுக்கு மீல் மேக்கர் பிடிக்கிறனால நான் மீல் மேக்கர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா விட்டுருங்க. இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது. அப்போ தான் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் வரும். இப்போ வந்து நான் 1 காப்படி அளவு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2 காப்படி அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து கழுவி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டு ஒரு 7 மினிட்ஸில் இறக்கிடலாம். இப்போல்லாம் சூப்பரான ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.